வடகொரியா மிகப்பெரிய தொழில்நுட்பம் கொண்ட நாடு. வடகொரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மிகப்பெரிய உறவு இருக்கிறது. அது சீனாவின் வழியாக ரகசியமான பல ஆயுதங்கள் ஈரானுக்கு போக போகிறது என்ற செய்தி நமக்கு கிடைத்தது. இப்ப அவங்க பலிஸ்டிக்ஸ் மிசைல் டெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10 புதுசா பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த அடிப்படையிலான பலிஸ்டிக்ஸ் மிசைல் என்பது தெரியவில்லை. ஆனால் அது ஒரு ஆபத்தான பலிஸ்டிக்ஸ் மிசைல். நியூ சிஜில் 2 அப்டேட்ஸ் நியூ வெர்ஷன் அடித்திருக்கிறார்கள். இது ஒரு மேனவரபிள் என்ன சொல்றது டான்சிங் பலிஸ்டிக்ஸ் மிசைல் என்று சொல்லப்படுகிறது. இது அந்த எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இதோடைய வேகம் எவ்வளவுனா 17,000 km/h. அமெரிக்கா சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதுதான் பெட்டர். ஆனால் அமெரிக்க அதிபர் யாரையாவது வைத்து சீனாவையோ இவரை வைத்து சமாதானம் பேசிவிட்டால் நல்லது. இல்லை என்றால் அமெரிக்கா. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வாங்க நாசர். இந்தியா ஆரம்பத்துலேருந்து இந்த போர் ஆரம்பத்துலேருந்து எந்த ஸ்டாண்டு எடுக்காமல் இருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் ஒரு கமினி இறந்ததுக்கப்புறம் கூட 5 நாட்களுக்கு பிறகு தான் அவங்க இரங்கல் அறிக்கையெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ சில நாட்களாக ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானோடு பேசுவது, பிரதமரே ஈரானுடைய அதிபர்கிட்ட பேசினது, இதன் மூலமாக ஈரானோடு இந்தியா நெருங்குகிறதா இந்த விஷயத்தில்? அதாவது 2 கப்பல்கள், ஒன்று நந்தாதேவி, இன்னொன்று சிவாலிக். இந்த 2 கப்பல்களுக்கும் அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதியின் மூலம் அந்த கப்பல்கள் தற்போது குஜராத் மாநிலத்தை நோக்கி வருகிறது. அது முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஒன். இரண்டாவது, நேற்று இந்தியாவில் உள்ள ஈரானுடைய பிரதிநிதி, அவர் பேர் மஜீத் ஹக்கீம் இலாஹி, இந்தியாவில் பேசியிருக்கிறார். அது இன்னும் 5 வருஷம் ஆனாலும் நாங்கள் போரை விட போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் இந்தியாவிலேருந்து சொல்லியிருக்கார். இந்தியாவுடைய அம்பாசிடர் பஹாலி அவரும் இந்தியா எங்களுடைய நட்புறவான நாடு, எங்களுடைய உணர்வுகளான ஒரு நாடு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சிலர் இஸ்ரேலிடத்தில் காலில் மண்டிட்டார்கள், ஆனால் இப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த சொல் யார் என்றால் இந்தியாவை தான் என்று நான் யூகிக்க முடிகின்றது. போர் நடக்கக்கூடிய மேகங்கள் திரண்டு வருகின்ற போது நரேந்திர மோடி அங்கே ஏன் சென்றார் என்ற கேள்வி நமக்கு எழும். ஏனால் உங்களுக்கும் எனக்கும் தெரிகிற நேரத்தில் பிரதமருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இவ்வளவு பெரிய குழப்பமான நேரத்தில் உடனடியாக அந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று தேவையும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இவர் பெஞ்சமினை சந்தித்து விட்டு இது தாய் வீடு, அது தந்தை வீடு, இது தகப்பன் வீடு, இது பாட்டன் வீடு என்று அவர்கள் பேசுவதற்கு தேவையே இல்லை. அப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள போது என்ன நினைத்தார்கள் என்று நேற்று ஒரு காணொலியிலே நான் பார்க்கிறேன். காணொலி என்றால் அது செய்தி. இந்தியா எல்லா நாடுகளும் ஈரான் காலியாகிவிடும் என்று நம்பினார்கள். அமெரிக்கா எடுக்கிற நடவடிக்கைகளுக்கும் யூதர்கள் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கும் ஈரான் ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆகி ரெஜிம் வில் ஃபால், அவர் கண்டிப்பாக விழுந்து விடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் எல்லோரும் அமெரிக்காவை நெருங்கினார்கள், யூதர்களை நெருங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு களச்சூழல் இல்லை. ஆகவே என்ன அர்த்தம்? அப்படி என்றால் துருக்கியும் அமெரிக்கா இராணுவ அந்த பிராந்தியத்தோடு ஈரானுக்கு சமீட்சை காட்டுகிறது. கவலைப்படாதே தோழா, நாம் பின்னால் ஒன்றாக இணைந்து கொள்ளலாம் என்று இந்தியாவும் சொல்கிறது. இந்தியாவுடைய அவர்கள் வரவும் போறதும் பேசுறதும். அப்படி என்றால் அமெரிக்காவினுடைய கடும் போக்குவாதம் இனி ஒரு முடிவுக்கு வர மாதிரி தான் தெரிகின்றது. ஆகவே தான் எந்த பக்கத்தில் சதை இருக்குமோ அங்குதான் கத்தி போகும். சும்மா போய் வெறும் எலும்பை போய் வெட்டி கொண்டிருக்காது. ஆகவே பிராந்திய தலைமை பொறுப்பில் இனி வருங்காலத்தில் ஈரான் வருவது தவிர்க்க முடியாது. இன்னொரு விவகாரத்தை நான் நேற்று வந்ததையும் சொல்கிறேன். சில விஷயங்கள் நம்ம நிறைய படிக்கிறோம். கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் செய்தி வருது. நாம் அதில் ஒரு 50 செய்தி என்ன பார்க்கணும். அமெரிக்கா தாக்கியது பாருங்க, எத்தனை நிலைகளை தாக்கியது? 6000 நிலைகளை தாக்கியது. இந்த 6000 நிலைகளில் ஏதாவது ஒன்று பாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, சில காணொளிகள் இனி அவர்கள் எழும்ப முடியாத அளவிற்கு காலி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின்புதான் அவர்கள் ஒரு பெரிய ரேலி நடத்தினாங்க. குஸ் ரேலி அப்படிங்கிற ஒரு ரேலி. அதில் யாரெல்லாம் உயிருக்கு அச்சமாக இருந்தார்களோ, மசூஸ் பெசஸ்கியானும், அலி லாரிஜானியும், அப்பாஸ் அராக்கச்சி போன்ற மூத்த தலைவர்கள் எல்லோரும் மக்களோடு மக்களாக கொடியை பிடித்து கொண்டு பைக்கில் போகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியுது. ஆமாம்.
அப்படி என்றால் அமெரிக்கா தாக்கியது இவ்வளவு பெரிய தாக்குதலை எப்படி நடத்தினார்கள் என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு ஆதாரமாக நேற்று இதுவரைக்கும் நான் நம்பலை. நம்ம ஆட்கள் பசங்க வந்து ஏதாவது ஒன்று வலைத்தளங்களில் போடுவாங்க, அதெல்லாம் நம்பி செய்தியாக பேசிடக்கூடாது, ரொம்ப ஆபத்து. நம்முடைய உண்மைத்தன்மை கெட்டு போயிடும். அவர்கள் 3D காணொளிகளின் மூலமாக வரைபடங்களை பல நிலைகளில் ஃபோட்டோக்களை போன்று 3Dகள் விமானங்கள் நிறுத்ததை போன்று பல தளங்களில் வரைந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அறிவு கொடுத்தது யார்? இதற்கெல்லாம் அறிவு கொடுத்தது சீனா. 3D சீனா என்பதை எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள். இந்த 3D காணொளிகளை மாதிரி கீழே மேலிருந்து பார்க்கின்ற போது செய்மதி படத்தில் ஏராளமான விமானங்கள் நிறுத்தப்பட்டதும் டேங்கர்கள் நிறுத்தப்பட்டதை மாதிரி புனையப்பட்டிருக்கக்கூடிய வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கலரான எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா இதைத்தான் தாக்கியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று கேட்டால் அவர்கள் நிலக்கீழ் உலகத்தில் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு வல்லமையான மிசைல் சிட்டியை உருவாக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல்ல அது எப்படி உருவாக்கியிருக்கிறான்னு சொன்னா, சாதாரண நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மலைகள் அல்லது கிரானைட் மலைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மலை அதில் அமெரிக்காவுடைய உச்சபட்ச ஆயுதம் என்னது? ஒரு நாட்டில் உச்சபட்ச ஆயுதம்னு ஒன்று இருக்கும். உச்சபட்ச ஆயுதம் எதுவுமே இல்லை. GBU-57 பங்கர் பஸ்டர். இதனுடைய மொத்தமாக பெனிட்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? 600 மீட்டர், 60 மீட்டர் தான். எத்தனை மீட்டர்? 60 மீட்டர் தான். ஆனால் இந்த நிலக்கீழ் சிட்டி இருக்கு பாருங்க, அது 500 மீட்டருக்கு கீழே இருக்கிறதா. அப்போ 60 மீட்டருக்குள்ள தான் அமெரிக்காவுடைய வேலை நடக்கும். 500 மீட்டருக்கு கீழே எந்த நிலையிலும் போக முடியாது. இது அங்குள்ள செய்தி, இது கற்பனை அல்ல. அப்படி என்றால் அமெரிக்கா இவர்களுடைய தைரியத்திற்கு காரணம் ஆம்சன் ஆமினேஷன் ஆர்சனல் குடோனோ ஏவுகணை தளங்களோ பயங்கரமான பாதுகாப்போடு, அவங்ககிட்ட ஏர்கிராஃப்ட் பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் போல இருக்கு ஏர்கிராஃப்ட், எல்லாமே உள்ளே இருப்பதால் அமெரிக்கா இந்த 6000 நிலைகளை அழித்து விட்டது, ஒன்றும் அவர்களுக்கு சிக்கல் இல்லை என்று செய்தி வருகிறது. நீங்க சொன்ன மாதிரி மேலே இருக்கக்கூடிய கர்கு போன்ற இடங்களில் ரிஃபைனரிஸ் ஸ்டோரேஜஸ் அடித்தால் அவர்களுக்கு சேதாரம் வரும். ஆனால் அதில் கையை வைத்தால் இந்த பிராந்தியத்தில் சுற்றி இருக்கிற ஒரு துறைமுகமும் உருப்படியாக இருக்காது எச்சரிக்கை கொடுத்துட்டார். இப்போ நிறைவாக நான் கேட்க வருது, இப்போ அமெரிக்கா வந்து வடகொரியாவை நோக்கி அழைப்பு எடுக்கதா, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்கதா சில செய்திகள் வெளியே வருது. வடகொரியா ஏற்கனவே ஏவுகணை டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அணு டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வடகொரியாவோடு இப்போ பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை என்ன வருது? வடகொரியா வந்து ஒரு பெரிய செக் அண்ட் பேலன்ஸ். வடகொரியா இப்போ 10 பாலிஸ்டிக் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஜப்பானுடைய கைவசம் இருக்கக்கூடிய ஒரு அயர்லாந்து, அதாவது ஒரு ஜலசந்தி, அதாவது ஒரு தீவை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். வடகொரியா வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பம் கொண்ட நாடு. வடகொரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மிகப்பெரிய உறவு இருக்கிறது. இப்பொழுது நான் அன்னைக்கு சொன்னா தெரியல, ஒரு ரயில் வந்து கொண்டிருக்கிறது, சொன்னா சொல்லலை. அந்த ட்ரெயினில் வடகொரியாவுடைய அவர் பேர் என்ன, ஜிபிங்கா அவர் பேர். ஆமாம். அவர் வந்து மிகப்பெரிய ஆயுத களஞ்சியங்களை ரோட் அண்ட் இனிஷியேட்டிவ் இந்த திட்டத்தின் மூலமாக சீனாவுக்கு வந்திருக்கிறது. அந்த ட்ரெயினில் அதை அமெரிக்கா செய்மதி படம் பிடித்து கொண்டே அது எப்படி வருகிறது, எந்த இடத்தில் வருகிறது, எல்லாவற்றையும் துல்லியமாக பார்த்து அது சீனாவின் வழியாக ரகசியமான பல ஆயுதங்கள் எங்கே போகிறதாம், ஈரானுக்கு போகிறது என்ற செய்தி நமக்கு கிடைத்தது. அது உலக மீடியாக்களிலும் வந்தது. இப்போது மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் ஹேக் செய்வதில் அணுகுண்டுகளை வார்ஃபேர், அதாவது என்ன சொல்றது, அணுகுண்டுகளை தனது ஏவுகணைகளை வைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தக்கூடிய ஆபத்தான பேர்வழிகள் தான் யார்? வடகொரியாக்கள். அது அமெரிக்காவுடைய கூப்பிட்ட குரலிலே இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவுடைய இதே 2017 சிங்கப்பூருக்கு வர வைத்து 2 பேரும் சந்தித்தார்கள். யார்? வடகொரிய அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்தித்தார்கள். அவர் பாத்ரூம் போவதற்கு கூட தனியாக பெட்டியை கொண்டு வந்தார்கள். அவருடைய மலம் சிறுநீர் எல்லாம் சேகரிக்கப்பட்டது. அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று தெரியவில்லை. சிங்கப்பூரில் நடந்த மீட்டிங் ஒரு 10 வருஷம் இல்லை, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அமெரிக்கா கூப்பிடுகிற காரணம், அமெரிக்கா பல நிலைகளிலும் பலம் இழந்து போய்விட்டது. இப்போ அவங்க பாலிஸ்டிக்ஸ் மிசைல் டெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10 புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த அடிப்படையிலான பாலிஸ்டிக்ஸ் மிசைல் என்பது தெரியவில்லை. ஆனால் அது ஒரு ஆபத்தான பாலிஸ்டிக்ஸ் மிசைல். ஆகவே அமெரிக்கா தனது பாதுகாப்பு கருதியும் அமெரிக்காவுடைய பிராக்சிகளாக அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருக்கும் தென்கொரியாவும் ஜப்பானும் அலறுகின்ற ஒரு நடவடிக்கையில் தென்கொரியாவிலிருந்து ரெடார் சிஸ்டமும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்
இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எங்க அனுப்பப்பட்டிருக்கிறது? மத்திய கிழக்கு. எதற்கு காரணம்? அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, ஆயுதங்கள் பற்றாக்குறை. நான் இங்கு பேசும்போதே சொல்லியிருக்கிறேன், டேவிட் பெயின் சொல்லியிருக்கிறார் முக்கூட்டு படைகள் விஷயம். இப்படி ஒரு நேரத்தில் பல இடங்களிலும் சிக்கல். இங்கே இவர்களுக்கு ஆயுதம் இல்லாமல், ரேடார் இல்லாமல், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாமல் அனைத்தும் மத்திய கிழக்குக்கு வந்துவிட்டது என்று வையுங்கள். இப்பொழுது வடகொரியா இவர்களை தாக்குவதற்கு எவ்வளவு காலமா சிந்தித்து பாருங்க. தென்கொரியாவையும் தாக்கிவிடும், ஜப்பானையும் தாக்கிவிடும். அப்ப பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமெரிக்கா என்ன? ஏற்கனவே உங்களை நம்பித்தானே நாங்கள் 400 லட்சம் கோடியை கொடுத்தோம் என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் சவுதி அரேபியாவும், கத்தரும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸும், அபுதாபியும், துபையும். துபை இன்னைக்கு எவ்வளோ இருக்கு? 3 கோடி பேர் இந்த ஆண்டு யாரும் வரமாட்டாங்க. ரியல் எஸ்டேட் எல்லாமே காலியாகி போயிட்டு. இப்போ இந்த செய்தியின் மூலம் நீங்கள் சொல்லுங்கள், அமெரிக்காவை நம்பியவர்கள் யாரும் என்னை நம்பினார் கைவிடப்பட போவதில்லை. பைபிளுடைய வசனம். என்னை நம்பினார் ஒருபோதும் கெட்ரீடு, உங்களை விட்டு நான் அகலப்போவதும் இல்லை, ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. இப்பொழுது அமெரிக்காவை நம்பியவர்களின் அரபு நாடுகள் என்னானது? அமெரிக்காவை நம்பிய கொரியாவுடைய பார்வை என்னானது? அமெரிக்காவை நம்பக்கூடிய ஜப்பானின் நிலைமை என்னாவது? இந்த கேள்விக்குறிக்கு மத்தியில் அமெரிக்கா ராஜ ரீதியாக இந்த நேரத்தில் வடகொரியாவை அழைக்கிறார்கள். வடகொரியாவில் 2 சூட்சமங்கள். ஒன்று, வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மிகச்சிறந்த உறவு உண்டு. அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் 3 பேரும் உக்ரைன் போரில் ஏராளமான வீரர்கள் மடிந்து போனார்கள். வடகொரியாவில் தான் அனுப்பியிருந்தது. இவர்கள் ஹெர்முஸை காப்பதற்கு யாரை அழைக்கிறார்கள்? சீனாவை அழைக்கிறார்கள். இந்த போரை நடத்தி கொண்டிருப்பதே சீனா தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த போருக்கு ஆயுதங்களையும் தளவாடங்களையும் இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தையும் ஈரானுக்கு கொடுத்தது வடகொரியாவை தான். அவர்களிடத்தில் போகிறவர்கள் அவர்களிடத்தில் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவது அமெரிக்கா மூளை குழம்பி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதை தின்றால் பித்து தெரியும் என்பது தெரியவில்லை. ஆகவே மிக குழம்பிய நிலையில் புதிய அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர்களுக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் அவசரப்பட்டு இறங்கிவிட்டார்கள். அதை விட இன்னும் ஒரே ஒரு செய்தி. இன்றைக்கு காலை தாக்குதலில் சிஜில் பயங்கரமாக தாக்கியிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த சிஜில் இது ஒரு மேனவரபிள் பலிஸ்டிக் ஐட்டம். இதனுடைய மொத்த எல்லை 200 கிலோமீட்டர், 2200 கிலோமீட்டர். இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் என்று கிடையாது, இது ஒரு நீல ரேஞ்சி. ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஜில் 1 ஒரு ஷார்ட் ரேஞ்ச் 700 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இது நியூ அப்டேட் வெர்ஷன். இது பயங்கரமான தாக்குதலை கொண்டிருக்கிறது. கிளச்சர் பாம், அது மாதிரி நியூக்ளியர் 2 வார்ஹெட்ஸை கொண்டிருக்கக்கூடிய சிஜில் டான்சிங் பலிஸ்டிக்ஸ் மிசைல் என்று சொல்கிறது. இது அந்த எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுக்க முடியாதான். ஏனென்றால் இதோடைய வேகம் எவ்வளோன்னா 17,000 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ். அந்த வேகத்தில் மெனுவரபிள் அப்படி என்றால் அப்படி அப்படி போயிடும். இதை எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் தடுக்க முடியாதான். அதை வைத்து இன்னைக்கு தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் மக்கள் பயங்கரமாக அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஈரானில் இதுவரை அழிவு அதிகம்தான். ஆனால் ஈரானை பற்றி எந்த ஒரு காணொலியோ ஈரானில் மக்கள் ஓடுகிறார்கள் இல்லை. ஈரானில் மக்கள் நிறைய பேர் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வெளியே போயிட்டாங்க. 20 லட்சம் 30 லட்சம் மக்கள் எங்கே போயிட்டாங்க? கிராமங்களை நோக்கி போயிட்டாங்க. ஏன்னா அந்த நாடு ரொம்ப பெருசு, எங்கே வேணாலும் போயிட்டாங்க. காஷ்மீரில் போகிறோம்னா கன்னியாகுமரி அந்த மாதிரி. ஈரானில் மக்கள் டெஹ்ரானில் யாரும் இல்லை, எல்லா மக்களுமே வெளியே போய்விட்டார்கள். அவர்களுக்கு வறுமையோ வாழ்க்கை எல்லாமே சகஜம் தானே, அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். ஆனால் டெல்லவியிலிருந்து மக்கள் ஏராளமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலை சிஜில் 2 அப்டேட்ஸ் நியூ வெர்ஷன் அடித்திருக்கிறார்கள். இது ஒரு மேனவரபிள் டான்சிங் பலிஸ்டிக்ஸ் மிசைல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். இந்த நேரத்தில் அமெரிக்கா சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதுதான் பெட்டர். ஆனால் அமெரிக்க அதிபர் யாரையாவது வைத்து, சீனாவையோ இவரை வைத்து சமாதானம் பேசிவிட்டால் நல்லது. இல்லை என்றால் அமெரிக்கா 2 நிலைகளை சந்திக்கும். தகுதியற்ற ஒருவனை ஆட்சியில் வைத்ததற்காக ஒட்டுமொத்த அமெரிக்காவும் சிரமலை ஏற்படும். இரண்டாவது, உயிர் பலி அதிகரிக்கும். உயிர் பலி 2 பக்கமே அதிகரிக்கும். ஈரானும் அதிகரிக்கும், மக்களும் அதை இழந்து வரார்கள். இதில் சமாதானம் வர வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது. அதற்கு அமெரிக்க அதிபருடைய பேச்சே அவருக்கு வினையாகவும் எதிரியாகவும் மாறுகிறது. அவரை எதிர்த்து பேசுவதற்கோ அவரை தட்டி வைப்பதற்கோ ஆட்கள் இல்லை. நேற்று அமெரிக்கா காங்கிரஸ் சொல்லியிருக்கிறார்கள், நமக்கு வரக்கூடிய ரெவென்யூவை விட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா இந்த போக்கிலே சொல்ல முடியாது. இஸ்ரேலும் இப்பொழுது ஆயுதங்களை கேட்கிறது, இஸ்ரேலுக்கும் ஆயுதங்கள் கொடுக்கப்படவில்லை. இதுதான் கலவரம் நிலவரம். சரிங்க சார், ரொம்ப விரிவான உரையாடல். இந்த போருடைய அப்டேட்டுகளை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். மீண்டும் மற்றொரு பகுதியில் குறித்தான அடுத்த கட்ட நகர்வுகளை பேசுவோம் சார். கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. நன்றி சார்.